கிருபையும் பரிசுத்தமும் உடைய ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரின் மட்டும் எங்கள் ஆராதனை நடத்தி எங்களை கர்த்தாவினுடைய வார்த்தைக்காக கொண்டு வந்திருக்கிறதான தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை நீர் கொடுத்த வார்த்தை. இதில் ஒன்றையாகிலும் கூட்டவோ ஒன்றையாகிலும் குறைக்கிறதற்கோ அற்ப புழுவாகிய மதடி எனக்கு எவ்விதத்திலேயும் உரிமை இல்லை. ஆண்டவரே, நீர் சொன்னதை மாத்திரம் உள்ளதை உள்ளபடி சொல்ல மதடி எனக்கு கிருபதாரும். நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, அதற்கு நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விலையை செய்கிற தேவனாலேயாம் என்று வாசிக்கிறது போல ஆண்டவரே, விதைக்கப்படக்கூடிய வசனங்கள் 100% பலன் கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் பலனை ஆசீர்வதியும். எல்லாருடைய செவிகளையும் எப்பத்தா என்று சொல்லி கர்த்தர் திறந்தருளும். ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு இந்த பிரசங்கத்துக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா ஆவிகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கொண்டு பாதாளத்துக்குள்ளே தள்ளி முத்தரிக்கிறேன். உம்முடைய வார்த்தை பேச முது கர்த்தாவே அடியனுக்கு பலனையும் கிருபையும் அபிஷேகத்தையும் தந்த ஆசீர்வதியும். கர்த்தராகிய மெய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஸ்தோத்தரிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள கிருபையின் அன்பின் மகிமையின் பரிசுத்த நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. நம்முடைய தியானத்துக்காக மல்கியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். மல்கியா 4:2. அல்லேலூயா, ஆமேன். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்த வார்த்தை. இந்த வாக்குத்தத்த வார்த்தையில் இருக்கிறதான சகல ஆசீர்வாதங்களும் நம் மீதும் நம்முடைய பிள்ளைகள் மீதும் வந்து தங்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். என் நாமத்திற்கு, ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீதியின் சூரியனை குறித்து நாம் தியானிக்கிறதற்கு முன்பதாக இந்த உலகத்துக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு சூரியன் இருக்கு. அந்த சூரியனை குறித்து சில காரியங்களை நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த நீதியின் சூரியனை குறித்து தியானிக்கிறதில் நமக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம பூமிக்கு இப்போ இருக்கிற சூரியனை அவர் அங்கே உண்டாக்குறதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆமேன். தேவன் பகலை ஆள ஒரு பெரிய சுடரை உண்டாக்கினார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் நம்முடைய சூரியன். இந்த சூரியனை தேவன் வெளிச்சத்துக்கு உண்டாக்கினாலும் கூட இந்த பூமிக்கு அதிலிருந்து அநேக ஆரோக்கியங்கள் கிடைத்து கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால், சூரியன்லேருந்து ஒரு மனுஷனுக்கு வைட்டமின் டி அப்படிங்கிற ஒரு ஆரோக்கியம் கிடைக்குது. இதை நமக்கு ஸ்கூல்லேயே சொல்லி கொடுத்துருப்பாங்க. விட்டமின் டி அப்படிங்கிற ஒரு சத்து சூரியன்லேருந்து நமக்கு கிடைக்குது. சூரிய வெளிச்சம் நம்ம மேலே படும்பொழுது நம்முடைய சரீரத்தில் இருக்கிறதான அந்த ரியாக்ஷன் மூலமாக நம்முடைய உடம்பே விட்டமின் டியை உற்பத்தி செய்து கொள்ளுகிறது. அதனால தான் நீங்கள் பாருங்கள், வெளிநாடுகளெல்லாம் வெள்ளைக்காரங்க ஃபாரினர்ஸ் அந்த வெக்கேஷன்ஸ் டைமில், ஹாலிடேஸ் டைமில் கடற்கரையில் குடும்பமாக இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சன் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சூரிய குளியல் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னு சொன்னால், விட்டமின் டி தங்களுடைய சரீரத்துக்கு தேவைப்படுகிறதுனால அப்படி கடற்கரையில் அவங்க இருப்பாங்க. இந்த விட்டமின் டி என்கிற இந்த ஆரோக்கியம் நமக்கு இருந்தால் தான் கால்சியம் சத்து நமக்கு கிடைக்கும். இந்த கால்சியம் சத்து இருந்தால் தான் நம்முடைய எலும்புகள், நம்முடைய பற்கள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதனால தான் அந்த விட்டமின் டியை பெற்றுக்கொள்கிறதுக்காக மனிதர்கள் அவங்க அப்படி பிரயாசப்படுகிறார்கள். அப்போ பாருங்கள், சூரியன்லேருந்து நமக்கு அந்த வெளிச்சம் நம்ம மேலே படுகிறதுனால நமக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல, பச்சை தாவரங்கள் இருக்கு இல்லையா, அவைகளுக்கு இந்த சூரிய ஒளி அது மேலே பட்டாதான் ஃபோட்டோசிந்தசிஸ், அதாவது ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கும். இந்த ஒளிச்சேர்க்கை தாவரத்தில் நடந்தாதான் தாவரம் தனக்கு தேவையான ஆகாரத்தை உண்டு பண்ணி கொள்ள முடியும். தாவரம் தனக்கு தேவையான ஆகாரத்தை உண்டு பண்ணி கொண்டால் மாத்திரம்தான் அவைகள் ஒரு மரமாய் வளர முடியும், ஒரு பூக்களை தர முடியும், ஒரு கனிகளை தர முடியும்.
நம்ம போய் விதையை விதைச்சாலும் சரி, அதற்கு தண்ணீர் ஊற்றினாலும் சரி, அது வளருகிறதற்கு சூரிய ஒளி என்பது மிகவும் அவசியம். அதைத்தான் நம்ம 1 கொரிந்தியர் 3:7 வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே அந்த தாவரத்தை குறித்து ஒரு வார்த்தை சொல்கிறார். 1 கொரிந்தியர் 3:7. அப்போ பாருங்க, ஒரு விதையை விதைக்கிறதுனால அது வளர்கிறது இல்லை, அந்த விதைக்கு நீர் பாய்ச்சுகிறதுனாலும் அது வளர்கிறது இல்லை. தேவன் அவைகளை விளைய செய்ய வேண்டும். அதாவது சூரிய ஒளியை தேவன் பூமிக்கு தரணும். அப்போதான் அந்த தாவரங்கள் வளர முடியும், அந்த தாவரங்கள் ஜீவனோடு இருக்க முடியும். இதை அப்படியே கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக யோசிச்சிங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ஆத்மாவுக்கு நம்ம சுவிசேஷம் சொல்லுகிறதுனாலேயோ அல்ல, அந்த ஆத்மாவுக்காக சபைக்கு வந்த பிறகு அந்த ஆத்மாவுக்காக நாம் கண்ணீரோடு பாரத்தோடு இவங்க சபை விட்டு போயிடக்கூடாது என்று நாம் ஜெபிக்கிறதுனாலேயோ அல்ல, கர்த்தர் அந்த ஆத்மா மீது தன்னுடைய முகத்தை, தன்னுடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்யணும். அப்போ தான் அந்த ஆத்மா சபையில் நிலைச்சு நிற்க முடியும், அந்த ஆத்மா வளர முடியும், அந்த ஆத்மா ஒரு தேவனுக்கு பூக்களையோ கனி தருகிற மரமாகவோ மாற முடியும். அப்போ இது ஸ்பிரிச்சுவலாக. ஆனால் லிட்ரலாக அங்கே என்ன எழுதியிருக்குதுன்னு சொன்னால், ஒரு தாவரத்துக்கு சூரிய ஒளி கிடைச்சாதான் ஒளி சேர்க்கை நடந்து அந்த தாவரம் ஜீவனோடு இருக்க முடியும். இப்போ தாவரம் ஜீவனோடு இருந்தாதான் தாவரங்களை உணவாக உட்கொள்ளக்கூடிய கால்நடைகள் உயிரோடு இருக்க முடியும். இப்போ ஆடு மாடுகள் புல்லை தானே சாப்பிடுது, அந்த பச்சை தாவரத்தை சாப்பிட்டு தான் அவைகள் ஜீவனோடு இருக்கிறது. அப்போ ஆடுகள் ஜீவனோடு இருக்கணும். ஆடுகள் ஜீவனோடு இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? மட்டன் பிரியாணி சாப்பிட முடியும். ஆடுகள் ஜீவனோடு இல்லைன்னு சொன்னால் மட்டன் பிரியாணி சாப்பிட முடியாது. மாடுகள் ஜீவனோடு இருக்கணும். மாடுகள் ஜீவனோடு இருந்தால் தான் நமக்கு பால் கிடைக்கும். பாலிலிருந்து உணவுகள் தயாரிக்கப்படுகிறது. ஒரு வெண்ணெய் இல்லை தயிர், சீஸ், இது போல் உணவுகள் எல்லாம் தயாரிக்கிறார்கள். அப்போ மாடுகள் ஜீவனோடு இருக்க முடியும். இப்போ இந்த மாதிரி கால்நடைகள் உயிரோடு இருந்தால் தான் அவைகளை உணவாக உட்கொள்ளக்கூடிய மனிதர்களாக நாம் உயிரோடு இருக்க முடியும். இப்போ நாம் அவைகளை ஆகாரமாக கொண்ட பிறகு நம்முடைய கழிவுகள் மறுபடியும் தாவரத்துக்கு உரமாய் பயன்படுத்தப்படுகிறது. மறுபடியும் தாவரம் வளருது, சூரிய வெளிச்சம் அது மேலே பட்டு ஒளிச்சேர்க்கை நடக்கிறது. சூரிய வெளிச்சம் அது மேலே பட்டு தாவரங்கள் வளர்ந்த பிறகு தாவரங்களை கால்நடைகள் சாப்பிடுகிறது, கால்நடைகளை நாம் சாப்பிட்றோம். நாம் நம்மளுடைய கழிவுகளை மறுபடியும் தாவரம் சாப்பிடுது, மறுபடியும் ஒளிச்சேர்க்கை நடக்கும். இதற்கு பேர் உணவு சங்கிலி அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபுட் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபுட் செயின் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ப்ரொடியூசர் சூரிய வெளிச்சம் தான். தாவரங்கள் கால்நடைகள் பிரைமரி கன்சியூமர்ஸ், நாம் செகண்டரி கன்சியூமர்ஸ், இதெல்லாம் இருக்குது. அப்போது சூரிய ஒளியை தேவன் தடை செய்தால், இந்த பூமிக்கு கிடைக்க வேண்டிய இந்த சூரிய ஒளி நின்றுடுச்சுன்னு சொன்னால் இதை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா உயிருமே பாதிக்கப்படும். ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த உயிர்கள் எல்லாமே அழிந்து போயிடும். அதற்கு பிற்பாடு இந்த சூரிய ஒளியிலிருந்து வெப்பம் வருகிறது ரொம்ப அவசியம். இப்போ கடந்த மாதத்தில் நமக்கு பயங்கரமான வெப்பம். அந்த வெப்பத்தெல்லாம் தேவன் பூமிக்கு தருவதற்கு தீர்மானிக்கவில்லை. தேவன் இந்த பூமிக்கு வெப்பத்தை தரும்பொழுது ஓசோன் லேயர்னு அப்படி ஒன்று வச்சு, அந்த ஓசோன் லேயர் மூலமாக ஒரு சின்ன அளவு பூமிக்கு தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு வெப்பம் வேணுமோ அதை தான் கொடுத்தார். இன்றைக்கி ஏசி, ஃப்ரிட்ஜு, வண்டியிலேருந்து வெளியேறக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு வாயுக்கள் என்ன பண்ணுதுன்னா அந்த ஓசோன் லேயரை சிதைச்சி அதிகப்படியான அல்ட்ரா வயலட் புற ஊதா கதிர்கள் பூமியை தாக்குகிறது. பூமி அதிகமாக வெப்பமாகுது பாருங்கள். அதனால் என்ன ஆகுது? பனிக்கட்டிகள் உருகி கடல் மட்டம் அதிகமாகி பாருங்கள், இன்னும் கொஞ்ச நாளில் சென்னை இருக்காதுன்னு சொல்கிறாங்க. தேவன் அதை தீர்மானிக்கவில்லை. தேவன் இந்த பூமிக்கு எந்த அளவுக்கு வெப்பம் வரணுமோ அந்த அளவுக்கு ஒரு வெப்பத்தை தேவன் கொடுத்தார். இந்த பூமியில் இந்த சூரிய வெப்பம் பட்டாதான் பூமி ஃப்ரீஸ் ஆகாமல் இருக்கும், உறைஞ்சு போகாமல், பனினால் உறைஞ்சு போகாமல் இருக்கும். பனினால் உறைஞ்சு போகாமல் இந்த பூமி இருந்தால் தான் எல்லா உயிர்களும் உயிர் வாழ முடியும். அப்போ பாருங்கள், எழுத்தின்படியாய் தேவன் கொடுத்த இந்த சூரியனிலிருந்து வெளிச்சத்துக்கு மாத்திரமல்ல, இவ்வளவு ஆரோக்கியங்களை அனுதினமும் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒரு சூரியனிலிருந்து நிறைய ஆரோக்கியங்களை நாம் தினமும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். எழுத்தின்படியான ஒரு சூரியனுக்கே இப்படி என்றால், ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையினுடைய ஜீவியத்திலே அவனுக்கென்று நீதியின் சூரியன் உதித்தால் அவன் எப்படிப்பட்ட ஆரோக்கியங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்லி தருவாராக.
இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஜீவியத்தில் நாம் பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள். எத்தனை வருடம் என்று சொல்ல முடியுமா? சத்தமாக சொல்லுங்க. 430 வருஷங்கள் அவர்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க, இன்னைக்கு சண்டே, இன்னும் ஒரு ½ அன் ஹவரில் நமக்கு இன்னும் ஒரு ½ அன் ஹவரில் இல்லை ஒரு 1 ஹவர்னு வச்சுக்கோங்களேன், கூட்டம் முடிஞ்சிடும். வீட்டுக்கு போயிடுவோம், கொஞ்சம் ஸ்பெஷலாக ஏதாவது சமைப்போம், சாப்பிட்டுட்டு ஒரு 1:30 மணிக்குள்ளே படுத்துருவோம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சாயந்தரம் எழுந்துச்சு ஒரு டீ குடிப்போம், மறுபடியும் வேலைகளை செய்வோம். ஒரு 7-8:30 மணி வரைக்கும் போயிடும். மறுபடியும் டின்னர் சாப்பிட்டுட்டு படுப்போம் இல்லையா? படுக்கும்போது நாளைக்கு தினத்தை குறித்து ஒரு கவலை வரும் பாருங்க. ஏன்னா நாளைக்கு என்ன நாள்? திங்கக்கிழமை. திங்கக்கிழமை காலையில் பொழுது விடியறத நினச்சா எப்படி இருக்கும்? காலையில் எழும்பணும், நம்ம ஆயத்தமாகணும், நம்முடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தணும், அவங்களுக்கு சாப்பாடு செய்யணும், வேலைக்கு போகணும், தூரமாக பிரயாணம் பண்ணி போகணும், அங்கே போய் பெண்டிங்கில் இருக்கிற ஒர்க்கை செய்யணும். எவ்வளோ ஒரு கஷ்டமாக தானே இருக்குது. இப்போ பசங்களுக்கு ஸ்கூல் இவ்வளோ நாள் லீவு, ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் அவங்களுடைய நடவடிக்கைகளை நீங்கள் கவனிங்க. இவ்வளோ நாள் காலையில் எந்திரிச்ச சுறுசுறுப்புக்கும் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணும்போது இவங்களுடைய சுறுசுறுப்பு எப்படி இருக்குது நீங்கள் நோட் பண்ணுங்கள். கசப்பாக இருக்கும். கசப்பாக தானே இருக்கும். ஸ்கூல் ஓப்பன் பண்ணும்போது அன்றைக்கி மறுநாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? காலையில் போகணுமா, அப்போ தான் உடம்பு வலிக்கும், அப்போ தான் தலை சுத்தம், அப்போ தான் வாந்தி வரா மாதிரி இருக்கும், ஏதாவது ஒன்று அப்போ தான் பண்ணும். அப்போ பாருங்கள், சுதந்திரவாளிகளாக இருக்கிற நமக்கே நம்முடைய வேலைகளை நினைத்து, நம்முடைய கஷ்டங்களை நினைத்து, நம்முடைய சூரிய உதயத்தை குறித்து நமக்கு ஒரு பாரம், கசப்பு இருக்கும் என்று சொன்னால், 430 வருஷம் அடிமைதனம். அந்த இஸ்ரவேலர்களுக்கு தங்களுடைய ஒவ்வொரு சூரிய உதயமே பாரம் உள்ளது, வேதனை உள்ளது, கசப்பு உள்ளது. எவ்வளோ எப்படி மோசமான ஒரு சூழ்நிலை இருந்திருக்குன்னு சொல்லி பாருங்க. வார்த்தைகள் இல்லாத அதை உணர்த்தி காட்ட முடியாது. காலையில் அவங்க தங்களுக்கு விருப்பமான சமயத்தில் எழும்ப முடியாது. ஏன்னா எகிப்தியர்கள் அவங்க எல்லாவற்றையும் அவங்க போய் அனுபவிக்கிறதற்காக அடிமைகள் ஆலோட்டிகளால் எழுப்பப்பட்டு சீக்கிரமாக போய் எல்லா வேலைகளையும் செய்யணும். அப்போ அந்த சூரிய உதயம் அவங்களுக்கு ரொம்ப கசப்பாக இருக்கும். காலையில் எந்திரிக்கிறத நினச்சாலே ரொம்ப வேதனையாக இருக்கும். நான் பள்ளிக்கரணையில் இருக்கும்போது ஒரு நாள் வேலையை முடிச்சுட்டு வந்தேன். சாப்பிட்டுட்டு ஜெபம் பண்ணிட்டு படுத்தாச்சு. படுத்துட்டு கொஞ்சம் நேரம் தூங்கியிருப்பேன். ஃபேன்லேருந்து சரியாக காற்று வராத மாதிரி இருந்தது. சரி, ஃபேனை கொஞ்சம் ஸ்பீடாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேனை 3ஆம் நம்பரில் ஸ்பீடு வைக்கிறேன். பேச்சு சத்தம் கேட்குது. என்னடா இது, இந்த நைட்டில் யாரா பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஜன்னல் லைட்டாக வெளிச்சம் தெரியுது. என்னடா வெளிச்சம் தெரியுதுன்னு பார்த்தா பொழுதே விடிஞ்சிட்டு இருக்குது. இப்போ நான் மறுபடியும் வேலைக்கு போகணுமா? அதை நினச்சி எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. இப்போ தான் படுத்தா மாதிரி இருந்தது, அதுக்குள்ளே காலையில் விடிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட அனுபவம் இருக்குது? போய் கொஞ்ச நேரம் படுத்தா மாதிரி இருக்கும், சட்டுன்னு காலையில் விடிஞ்சிட்டு இருக்கும். அல்லேலூயா. எல்லாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்க, அடிமைத்தனம் என்று சொல்லக்கூடியது சாதாரணம் கிடையாது, பயங்கரமான வேலை. செங்கல் இருக்கணும். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு கதிர் கொடுத்தாங்க, அதையும் கொடுக்கறதில்ல, நீங்கள் தான் போய் உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒவ்வொரு சூரிய உதயமும் 430 வருஷங்கள், 430 நாட்கள் இல்லை, 430 வருஷங்கள். ஒவ்வொரு நாள் பொழுது விடியறத நினச்சாலே அவங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், 430 வருஷ அடிமை காலம் என்று அங்கே வாசிக்கிறோம். யாத்திராகமம் 12:41. போதும். 430 வருஷம் அவங்க அதில் அடிமைத்தனமாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் அந்த பொழுது விடியறதை நினைக்கும் போது வேதனையாக தான் இருக்கும். இந்த சமயத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூக்குரல் இடுகிறார்கள். யாத்திராகமம் 3:9. அப்போ பாருங்க, இஸ்ரவேலர்கள் இந்த வேதனை தாங்க முடியாமல் கர்த்தரை நோக்கி கூக்குரல் இடுறாங்க. ஆண்டவரே எங்களை காப்பாத்துங்க, எங்கள் தேவனே எங்களை ரட்சிங்க, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் என்னப்படுகிறவரே
உங்களுடைய ஜனங்களாகிய நாங்கள் இந்த எகிப்து தேசத்தில் இந்த ஆளோட்டிகளால் மிகவும் கஷ்டப்படுத்தப்படுகிறோம், எங்களுக்காக உதவி செய்து எங்களை எப்படியாவது இதிலிருந்து விடுவித்துக் கொள்ளுங்க அப்படின்னு கதறாங்க. இந்த சமயத்தில் கர்த்தருடைய சந்நிதியில் இவங்களுடைய சத்தம் போய் எட்டுது. அப்போது கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவிச்சுட்டு வரணும். அதுக்காக லேவிய கோத்திரத்திலிருந்து ஒரு மனிதனை தேவன் தெரிந்து கொள்கிறார். அவர் பேர் என்ன? மோசே. மோசேவை ஆண்டவர் தெரிந்து கொண்டு பார்வோனுக்கு முன்பாக அனுப்புகிறார். இப்போ பார்வோனுக்கு முன்பாக போய் மோசே பேசுகிறதுக்கு முன்பாக மோசே கேட்குறாரு, என்னை நம்ப மாட்டாங்க, நான் யார் அமிச்சான்னு போய் என்ன சொல்கிறதுன்னு கேட்கும்போது கர்த்தர் தன்னுடைய நாமத்தை சொல்லுகிறார். நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன், தலைமுறை தோறும் இதுவே என்னுடைய பேர் பிரஸ்தாபம், இருக்கிறவராகவே இருக்கிறேன், என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாமத்துக்கு பயந்தார்கள், அந்த நாமத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அது கர்த்தர் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஆனால் மோசேயும் ஆரோனும் பார்வோனுக்கு முன்பாக போய் எகிப்தில் அந்த அந்த ராஜ அரண்மனையில் நிற்கிறாங்க. யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, இப்போ மோசே போய் சொல்கிறாரு, இஸ்ரவேலின் தேவன் எங்களை வந்து தன்னுடைய ஜனங்கள் தன்னுடைய தேவனை ஆராதிக்கிறதற்காக அனுப்பும்படி விடுதலை பண்ணும்படி சொல்கிறாருன்னு சொல்லும்போது, பார்வோன் ஒன்று நான் அனுப்ப முடியும்னு சொல்லியிருக்கணும், இல்லைன்னா அனுப்ப மாட்டேன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் பார்வோன் கர்த்தருடைய நாமத்தை குறித்து பயப்படலை, மேட்டுமையான ஒரு வார்த்தையை சொல்கிறான். அது யார்? அது கர்த்தர். அது யார்? அது கர்த்தர். அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் அனுப்ப முடியாதுன்னு சொல்கிறான். யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். அப்போ போய் சொல்கிறாங்க, கர்த்தர் எங்களை அமைச்சார், இஸ்ரவேலின் தேவன், எபிரேயருடைய தேவன் வந்து எங்களை சந்தித்தார், நாங்கள் வனாந்தரத்துக்கு போய் ஓரேப் அப்படிங்கிற அந்த மலையில் கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும், அதனால் எங்களை அனுப்பிவிடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்னு பார்வோன்கிட்ட சொல்லும்போது பார்வோன் ரொம்ப மேட்டிமையாக சொல்கிறான், அது யார்? அது கர்த்தர். உன் தேவனை நான் அறியல, அனுப்ப முடியாது, போங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ கர்த்தர் இந்த வார்த்தையை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டார். என்னை யாருன்னு தெரியாது, நீ சொல்லிட்ட இல்லையா, உனக்கு நான் யார் என்று காண்பிக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வார்த்தையை ரொம்ப சீரியஸாக எடுத்து, அடுத்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை செய்கிறதற்காக எகிப்து தேசத்தை சகலவித வாதைகள்னாலும் பாதிக்கிறார். ஒரு 10 வாதைகள் ஆண்டவர் எகிப்து தேசத்துக்கு கொடுக்கிறார். அதை நீங்கள் வீடில் போய் நீங்கள் அந்த பகுதியை எடுத்து படிக்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அதை படிச்சிங்கன்னா இந்த மெசேஜ் இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். அப்போ 10 விதமான வாதைகள். தண்ணி ரத்தமாக மாறிடும், முழு தேசம் எங்கும் தண்ணி வந்து ரத்தமாக மாறிடும். சூரியன் 3 நாளைக்கு அப்படியே இருளாக மாறிடும், வெளிச்சமே இருக்காது. அதுக்கு பிற்பாடு கால்நடைகள் எல்லாம் மறிக்கும், தவளைகள் வரும். இப்படி 10 விதமான வாதைகள் எகிப்து ஜனங்களுக்கு கர்த்தர் தரார். ஒரு கட்டத்துக்கு மேலே பார்வோன் வந்து ஒரு குறிப்பிட்ட சமயம் வரைக்கும் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்துவான். இந்த காரியத்துக்கெல்லாம் நம்ம அசரக்கூடாது, இதுக்காக அடிமைகளை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான். ஆனால் ஒவ்வொரு வாதம் இன்க்ரீஸ் ஆகும்போதும் பார்வோனுக்கு தாங்க முடியாது. இப்போ வாங்கின அடி தாங்க முடியாமல் மோசே ஆரோனையும் கூப்பிட்டு, கர்த்தர் நீதி உள்ளவர், இந்த பிரச்சனை எங்களை விட்டு நீங்கிறதுக்காக ஜெபம் பண்ணுங்கள்னு மோசையும் ஆரோனையும் பார்த்து ஜெபிக்கிறார்கள். எப்படி கர்த்தர் நீதி உள்ளவர் என்பதை அறிந்து கொண்டான்? வாங்கின அடி அந்த மாதிரி. அதனால் கர்த்தர் நீதி உள்ளவர், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு பார்வோன் சொல்கிறான். ஆனாலும் கர்த்தர் வந்து இதுக்கு மேலே அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறார். ஏன் கர்த்தர் இருதயத்தை கடினப்படுத்துகிறாருன்னு சொன்னால், என்ன தெரியாதுன்னு சொன்ன இல்லையா, தெரிஞ்சுக்கோ நான் யாருன்னு. தெரியாதுன்னு சொன்னல, நீ நீதி உள்ளவர்னு சொன்னாலும் நான் விட மாட்டேன், நீ நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நீ தெரிஞ்சுக்கிற வரைக்கும் உனக்கு அடி தான். ஆண்டவர் சரியான அடி அடிச்சார். பார்வோனால் தாங்க முடியல. ஒவ்வொரு தடவையும் மோசையை கூப்பிட்டு, இந்த பிரச்சனைகளை விட்டு நீங்கும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ணு, கர்த்தர் நீதி உள்ளவர், நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இப்படிலாம் சொல்கிறாரு. மோசை போய் ஆண்டவர்கிட்ட சொல்கிறார், ஆண்டவரே மனம் திரும்பிட்டான் போல, அவன் வந்து ஜனங்களை விட்டுருவான் போல,
போதும் ஆண்டவரேன்னு சொல்லும்போது, இல்லை மோசே, தெரியாதுன்னு சொன்னால் நான் யாருன்னு அவனுக்கு காட்டணும். ஆண்டவர் இருதயத்தை கடினப்படுத்துகிறார். இவனே போங்கன்னு சொன்னாலும் கர்த்தர் போவிடலை, அவன் இருதயத்தை கடினப்படுத்தி அவனை ஒவ்வொரு அடியாக அடிக்கிறாரு. கடைசியாக 10வது வாதை. இந்த 10வது வாதையில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த எகிப்து ஜனங்களுடைய தலையீற்றுகள், அதாவது முதல் குமாரன் ஆனாலும் சரி, முதல் குமாரத்தி ஆனாலும் சரி, ஆடுகள் ஆனாலும் சரி, மாடுகள் ஆனாலும் சரி, எதுவாக இருந்தாலும் முதல்ல எது பிறந்ததோ அதை கர்த்தர் அழிக்கும்படி தீர்மானித்தார். ஆனால் இந்த முதற்பேர் சங்கரிப்பில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய குடும்பத்துக்கு எதுவும் ஆகாதபடிக்கு தேவன் தன்னுடைய முதற்பேரான குமாரனை பலியிடுகிறதற்கான நிழலாட்டமான பஸ்கா என்கிற பண்டிகையை அவர்களுக்கு தந்தார். இப்போ அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், அந்த இரத்தத்தை ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லியிருந்தார், வாசலுடைய நிலைச்சட்டத்திலையும் கால்களையும் பூச வேண்டும். இப்போ பாருங்கள், இந்துஸ் வீட்டில் கூட வாசலில் குங்குமம் தடவுறாங்க இல்லையா, அது இந்த கான்செப்ட் இங்கேருந்து தான் வருது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அந்த குங்குமம் ரத்தத்துக்கு அடையாளம். எனக்காக ஒரு ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு, இந்த ரத்தம் என்னை பாதுகாக்கும், என் கூடாரத்துக்குள்ளே வாதை வராது அப்படிங்கிறத சிம்பாலிக்காக அவங்க செய்கிறாங்க. ஆனால் நமக்கு கர்த்தருடைய ரத்தத்தை நாம் விசுவாசிக்கிறபடினால நமக்கு அது தேவைப்படலை, அதனால் நம்ம அதை செய்கிறதில்லை. இப்போது இந்த ரத்தத்தை இஸ்ரவேல் ஜனங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவங்களுடைய நிலை சட்டத்திலையும் வாசக்கால்களையும் பூசிடுறாங்க. இரவு நேரத்தில் கர்த்தருடைய சங்கார தூதன் எகிப்துக்குள்ளே வருகிறான். கர்த்தர் எகிப்து தேசத்தை கடந்து போகிறார். எகிப்தில் இருக்கிற எல்லா தலையீற்றும் முதல்ல பிறந்த எதுவானாலும், ஆடு மாடு மனுஷன் யாராக இருந்தாலும் அழிக்கப்பட்டார்கள். பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கிற பார்வோனுடைய முதல் குமாரனும் கூட அழிக்கப்பட்டான். இதற்கு மேலே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர் துரிதமாக வெளியில் போக சொன்னாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போ எகிப்திலிருந்து வெளியில் வராங்க. இவங்க வெளியில் வரும்பொழுது அந்த நாள் பஸ்கா. இப்போ இது வரைக்கும் சரி. இதற்கு பிற்பாடு கர்த்தர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், மறுபடியும் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறார். இப்போ மோசே கேட்டிருப்பார், ஆண்டவரே விடுதலை ஆயாச்சு, வந்தாச்சு, மறுபடியும் எதற்கு அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் என்ன சொல்கிறார் பாருங்க. 3ஆம் வசனத்தை வாசிங்க. நாலு வாசிங்க. பாருங்க, நான் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன். தெரியாதுன்னு தானே சொன்னான். அது யார்? அது கர்த்தர். உன் தேவனை நான் அறியல, அதெல்லாம் அனுப்ப முடியாதுன்னு இவர் திமிரா சொன்னார்ல, நான் யாருன்னு அவனுக்கு காட்டணும். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கலாம். நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறீர்கள், ஆனால் உங்களுடைய தேவனை அறியாத ஜனத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். ரட்சிக்கப்படாத குடும்பத்திலிருந்து நாம் வருகிறோம். இங்கே கூட இந்த பகுதியில் கூட சில வயசான பார்வோன்கள் இருக்கிறார்கள். என்ன செய்கிறாங்க? சண்டே கிளாஸ் பிள்ளைங்களை வரவிடுறதில்லை, பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அடிமைத்தனத்தின் ஆவி. பார்வோன் என்பது சொல்லக்கூடியது ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி. நம்மளை தேவ சமூகத்துக்கு அது அனுப்பாது. அந்த வல்லமை என்ன செய்யணும்? நமக்கு தடை பண்ணும். தடை தானாக உருவாகிறதில்ல. இப்படிப்பட்ட சில பார்வோனின் வல்லமைகள் தடை செய்யும். நாம் அதுக்கு முன்பதாகவே ஜெபம் பண்ணி நம்ம விடுவித்துக் கொள்ளணும். அப்போ பாருங்க, கர்த்தர் என்னை அறியவில்லைன்னு சொன்னால் அவனுக்கு நான் யாருன்னு காட்டியே ஆகணும். அதனால் அவன் இருதயத்தை நான் கடினப்படுத்துவேன், அவன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ சில வாக்கு தத்தங்களும் கூட மோசைக்கு சொல்லியிருப்பார். இப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்தில் அந்த பாளையத்தில் இறங்கி லட்சக்கணக்கான ஜனங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. பார்வோன் ரதத்தை எடுத்துக்கொண்டு வருகிறான். இப்போ வரும்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சேனையை பார்த்துட்டாங்க. பார்த்த பொழுது அவர்கள் மிகவும் பயப்படுறாங்க. கர்த்தரை நோக்கி மறுபடியும் கூக்குரல் இடுகிறார்கள். கூக்குரல் இட்டு கொஞ்ச நேரத்தில் மோசை கிட்ட ஸ்ட்ரைட்டாக வராங்க. நாங்கள் எகிப்தில் பிரேத குழி இல்லைன்னா என்னை எங்களை கூட்டிகிட்டு வந்த, எகிப்திலேயே நாங்கள் நிம்மதியாக வேலையாவது செஞ்சுட்டு இருந்திருப்போம். இப்போ வனாந்திரத்துக்கு கூப்பிட்டுட்டு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தரப்போகிறேன், என்னை விடுதலை ஆக்க போகிறேன், நான் இனிமேல் சுகமாக இருக்க போகிறேன்னு என்னென்னமோ சொல்லி என்னை கூட்டிகிட்டு இப்போ எகிப்தியர் துரத்திட்டு வராங்க, இங்கே எல்லாரையும் எங்களை கொண்டு போட்டு சாவடிக்க போகிறாங்க, இதுக்காக என்னை கூட்டிகிட்டு வந்தேன் மோசையை பிடிச்சி கேட்குறாங்க. இப்போ மோசே சொல்லுகிறார், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பாருங்கள் என்று சொல்லுகிறார்.
13ஆம் வசனம், யாத்திராகமம் 13ஆம் வசனம். பதினான்கு வாசிங்க. ஆமே ஆமே. அப்ப பாருங்க, ஜனங்களை தைரியப்படுத்துறாரு. ஏன்னா தலைவன், ஒரு தலைவனே சோர்ந்து போயிட்டா அந்த ஜனங்கள் என்ன ஆயிடுவாங்க? மனமடிவாயிடுவாங்க. இப்போ நீங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கலாம். இந்த தேவ சமூகத்துக்கு நீங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம். நீங்கள் ஒரு குடும்ப தலைவராக இருக்கிறீர்கள், நீங்க ஒரு குடும்ப தலைவிகளாக இருக்கிறீர்கள், நீங்க உங்களை வேலை செய்கிற ஸ்தலத்தில் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறீர்கள். அப்படி இருக்கும் பொழுது உங்களை நம்பி சில ஜனக்கூட்டங்கள் உண்டு. ஒரு பிரச்சனை வரும்பொழுது இந்த ஜனங்கள் உங்களை தான் கேட்பாங்க, உங்களுடைய பிள்ளைகள் உங்களை தான் கேட்பாங்க. அப்படி அந்த பிரச்சனைகள் வரும்பொழுது நீங்கள் உங்கள் பிள்ளைகளை தைரியப்படுத்துருவீங்க, பார்த்துக்கலாம், செஞ்சுக்கலாம். உங்கள் வேலை செய்கிறவங்க நீங்கள் தைரியப்படுத்துறீங்க, செஞ்சுக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். இப்போ மோசே ரொம்ப தைரியமாக சொல்லிட்டார், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், இன்னைக்கு காண்கிற எகிப்தரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், எல்லாம் சொல்லிட்டாரு. 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் இவருக்கு என்ன சொல்றாருன்னு பாருங்க. கர்த்தர் 15ஆம் வசனத்துல மோசையை பார்த்து கேட்கிறாரு, நீ என்கிட்ட முறையிட்டுகிறது என்ன அப்படின்னா, 14ஆம் வசனத்துக்கும் 15ஆம் வசனத்துக்கும் இடைப்பட்ட சமயத்துல ஜனங்களை தைரியப்படுத்திட்டு இவர் போய் கர்த்தர்கிட்ட என்ன பண்ணியிருக்கிறாரு? முறையிட்டு இருந்திருக்கிறாரு. ஆண்டவரே, நான் வரமாட்டேன்னு சொன்னேன், எனக்கு திக்குவாயி பேச முடியாதுன்னு முச்செடியில் நீங்கள் தோன்றிக்க அன்றைக்கே நான் சொல்லிட்டேன் வரமாட்டேன்னு. என்னை கம்பல் பண்ணி என்னென்னமோ சொல்லி லீட் பண்ணு, ஜனங்களை நடத்து, உயர்ந்த ஸ்தானத்தில் நில்லு, தலைவனாக நில்லு அப்படின்னு என்னை கொண்டு வந்துட்டீங்க. இப்போ நான் வந்துட்டேன். எகிப்தில் அவனை பார்வோனை அடி அடின்னு அடிச்சிங்க, அடிச்சது நீங்கள், ஆனால் அவன் பார்த்தது என்ன தான்? இப்போ என் மேலே தான் கோபமாக இருப்பான். அவன் வர ஸ்பீடை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது. இப்போ நான் இங்கே நின்றுட்டு இருக்கிறேன், இந்த ஜனங்க ஒரு பக்கம் என்னை நெருக்கிறாங்க, முன்னாடியும் போக முடியாது, முன்னாடி சமுத்திரம், பின்னாடி என்னை பின்தொடர்ந்து வருகிற வல்லமை, நடுவில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். இப்போ நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? என்னை இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கொண்டு வந்து விட்டுட்டீங்களே ஆண்டவரே. இப்படிப்பட்ட கேள்விகளோடு ஒருவேளை இந்த காலை நேரத்தில் நீங்கள் தேவ சமூகத்தில் இருக்கலாம். முடிஞ்சிடுச்சுன்னு நினச்ச பிரச்சனை, முடிஞ்சிடுச்சுன்னு நினச்ச வியாதி பலவீனங்கள், நம்மை விட்டு விலகி போய்விட்டது என்றதான பிரச்சனைகள் மறுபடியும் நம்மை தொடர்ந்து வருகிறது. அருமையானவர்களே, ஒரு வியாதியோ பலவீனமோ நமக்கு இருந்து கர்த்தர் அதை சுகப்படுத்தி மறுபடியும் அது வருதுன்னு சொன்னான். ஒரு பொருளாதார பிரச்சனை இருந்து அதை கர்த்தர் முடிக்க செஞ்சு மறுபடியும் அது நம்மை பின்தொடர்ந்து வருது என்று சொன்னால், அதுவாக வரல, அதை கர்த்தர் அழிக்கும்படி கர்த்தர் இழுத்துன்னு வரார். அந்த பிரச்சனையை இழுத்துக்கிட்டு உங்களுக்கு முன்பாக உங்களை தொடுகிற தூரம் வரைக்கும் கூட அது வரலாம். உங்களை தொட்டு உங்களை நிர்மூலமாக்கிடுமோ என்று நீங்கள் நினைக்கிற அளவுக்கு கூட அந்த பிரச்சனை உங்கள் பக்கத்தில் வரலாம். தொடர்ந்து உங்களால் முன்னாடியும் போக முடியாது, முன்னாடியும் உங்களுக்கான தடை இருக்கும். கர்த்தர் உங்களை முன்னாடி போக தடை செய்திருப்பார். ஆனால் பின்னாடி நீங்கள் விட்டு வந்த பிரச்சனைகள், உங்களை பிற்காலத்தில் அடிமை செய்து வைத்த இந்த பாவ வல்லமைகள் உங்களை தொடர்ந்து கொண்டே வரும். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளில் இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? நான் உனக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறேன், நான் உன்னை சுகப்படுத்துவேன், பலப்படுத்துவேன், உன்னோடு இருப்பேன், உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதை கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு உனக்கு நான் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறேன். ஆனால் இந்த இக்கட்டான சூழ்நிலையை கண்டு நீ என்கிட்ட முறையிடுகிறது என்ன? நான் உன்னை விடுவிக்காது போவேனோ என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த 13ஆம் வசனத்தில் 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு என்று சொல்லுகிறார். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு போறாங்க. எங்க போகணும்? முன்னாடி தான் போகணும், சமுத்திரம் தான் இருக்கு, பூட்டப்பட்ட ஒரு ஸ்தலம். உங்களுக்கு ஆண்டவர் சில சமயங்களில் முன்னாடி எழுந்து போன்னு சொல்லிடுவார், ஆனா உங்களுக்குரிய வாசல் அங்க இருக்காது. நீங்க ஆண்டவர் சொல்லிடுவாரு, ஆனா நீங்க போனா உங்களுக்குரிய ஆசீர்வாதமே இருக்காது, அங்க பூட்டப்பட்ட கதவை தான் நீங்க பார்ப்பீங்க. இப்படி உங்களுடைய வாழ்க்கையில சம்பவிக்கலாம். இப்போ மோசே என்னென்னலாம் முறையிட்டு இருப்பார் யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே, இன்னைக்கு தான் என்னுடைய கடைசி இரவு, எனக்கு தெரியும். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் ஒருவேளை பிடிச்சிட்டா அவங்கள அடிமைப்படுத்திடுவான் மறுபடியும். ஏன்னா எகிப்தில் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. ஜனங்களை மறுபடியும் அடிமைகளாக கொண்டு போயிடுவான். ஆனால் இவங்களை கூட்டுன்னு வந்ததுக்கு கண்டிப்பாக என்னை கொலை செஞ்சிருவான். என்னுடைய வாழ்க்கையிலே நான் காண்கிற கடைசி இரவு இதுதான் அப்படின்னு மோசே முறையிட்டு இருப்பார்.
இப்போ ஆண்டவர் சொல்றார், மோசே உன் கையில் இருக்கிற கோலை நீட்டு, சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து விடு. எத்தனாவது வசனம்? 16 வாசிப்போம். ஆமென். அப்போ கர்த்தர் சொல்கிறார், உன் கையில் இருக்கிற கோலை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு, அதில் ஒரு வழியை ஆண்டவர். அருமையானவர்களே, நீங்கள் இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் உலகத்துக்கே கிடைக்காத ஒரு வழியை கர்த்தர் உங்களுக்காக திறப்பார். இந்த உலகத்தில் எந்த மனுஷனுக்குமே அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்காது. இந்த உலகத்தில் எந்த மனுஷனுக்குமே கிடைக்காத ஒரு விசேஷித்த வாய்ப்பை, வழியை கர்த்தர் உங்களுக்காக வச்சிருப்பார். அதனால இக்கட்டில் நிற்கவே என்று நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. ஏனால் நம்முடைய தேவன் அவர் செங்கடலை இரண்டாக பிளந்த தேவன், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தான் நம்ம சுவிசேஷத்தில் வாசித்தோம். பிறகு ஆண்டவர் என்ன செய்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்களை அந்த சமுத்திரத்தில் நடக்க சொல்லுகிறார். 17ஆம் வசனத்திலே எகிப்தியரும் அதுக்குள்ள வருகிறார்கள். எகிப்தியர் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ராம் முழுவதும் கீழ்காற்றை வர பண்ணினார். அது எத்தனாவது வசனம்? அப்ப பாருங்க, செங்கடல் பிறக்கிற அந்த சமயம் வரைக்கும் என்னதான்? நைட் நேரம் தான். இப்ப இவங்க வந்தது, இவங்க பாளையம் இறங்கினது, இந்த செங்கடல் இரண்டாக பிளக்கிற வரைக்கும் இரவு நேரம் தான். அருமையானவர்களே, இந்த இரவு நேரத்தில் நீங்க ரொம்ப விசேஷமாக கவனிக்கும்படி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஏனென்றால் 430 வருஷம் இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களுக்கு இருந்த சூரிய உதயம் என்பது கசப்பானது, வேதனை உள்ளது, பலவீனம் உள்ளது. ஆனால் இந்த இரவுக்கு பிறகு, இந்த செங்கடலுக்கு முன்பாக இவங்க பாளையம் இறங்கின இந்த இரவுக்கு பிறகு இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க காண போகிற அந்த சூரிய உதயம் என்பது வித்தியாசமான ஒரு சூரிய உதயம். இப்போ கர்த்தர் மோசே கிட்ட சொல்லிட்டாரு, 23ஆம் வசனத்திலே பார்வோனும் இஸ்ரவேல் ஜனங்க எப்படி போனாங்களோ அதே மாதிரி அந்த சிவந்த சமுத்திரத்துக்குள்ளே அவனை வந்துட்டான். எலி பொறியில சிக்கிறது போல வரான். அப்ப உள்ள வந்த உடனே, அருமையானவர்களே, இப்பொழுது அந்த சமயம் வந்தது. என்ன சமயம்? இவருக்கு காணப்போகிற அந்த சூரிய உதயம். 24ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில். அப்படியானால் அவர்களுக்கென்று அந்த சமயத்திலே உதிக்க போகிற அந்த சூரியன் அது நீதியின் சூரியனா இருந்தது. அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமான ஸ்தம்பத்தில் இருந்து எகிப்தியரை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்தார். 430 வருஷம் சூரியன் உதிச்சது மறைஞ்சது. ஆனா ஒரு தடவையாகிலும் அந்த சூரியனை பார்த்து எகிப்தியர்கள் கலங்கினதே இல்லை. ஆனா இன்னைக்கு உதித்திருக்கிற இந்த சூரியனை பார்க்கும்போது இங்க எகிப்தியனுக்கு கலக்கம் உண்டாவதுன்னு சொன்னா, உதித்த சூரியன் நீதியின் சூரியன். கிட்டத்தட்ட அந்த போர்டில் இருக்கு பாருங்க, அந்த சூரியன் உதிக்கும் போது ஒரு சிவப்பா இருக்கு பாருங்க, அதை விட மோசமா இருந்திருக்கும். இதை பார்த்த உடனே எகிப்தியனுக்கு கலங்குது, அடிவயிறு கலங்குது, ஏதோ தப்பு நடக்குது, நம்ம எங்கேயோ மாட்டிக்கிட்டோம், இன்னைக்கு என்னமோ நமக்கு நடக்க போகுது என்கிற பயத்தை கர்த்தர் எகிப்தியனுக்கு உண்டு பண்ணினார். 27ஆம் வசனம். இருங்க ஒரு நிமிஷம். இப்போ எகிப்தியர் உள்ளே வந்துட்டாங்க. மோசே தன்னுடைய கரத்தை நீட்டி சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து விட்டான். எகிப்தியர் உள்ள வந்துட்டாங்க. கிழக்கு வெளுத்து வரக்கூடிய சமயம், இன்னும் சூரியன் உதிக்கல. இப்ப சூரியன் உதிக்க போகிற அந்த சமயம் வரும்போது கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார், மோசே உன் கையை நீட்டு. நீ நேத்து நைட்டு என்கிட்ட என்ன சொன்ன? நீ ஆண்டவரே இதுதான் நான் பார்க்க போகிற கடைசி இரவு நீ சொன்னதானே, என்ன நிச்சயமா கொன்னுடுவாங்க நீ சொன்னதானே, என்னுடைய இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நான் வெளியே வர முடியாதுன்னு என்கிட்ட முறையிட்டதானே, நான் உனக்காக நீதியின் சூரியனை உதித்திருக்கிறேன், இன்னைக்கு இந்த எகிப்தியருக்கு என்ன நடக்குது நீ பார் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். 27ஆம் வசனத்திலே, விடியற் காலத்தில்
சூரியன் உதிச்சிருச்சு. இப்போ நீதியின் சூரியனாய் அவர்களுக்கு அந்த சூரியன் உதித்த பிறகு அந்த விடியற் காலத்திலே சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும் பொழுது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். அல்லேலூயா, ஆமென். இப்போ கர்த்தர் நீதியின் சூரியனா அவங்களுக்கு உதிச்ச பொழுது இந்த அத்தனை எகிப்தியனும் இத்தனை நாள் இவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த அந்த பாவம், இத்தனை நாள் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்ததான அந்த வியாதி, இத்தனை நாள் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்ததான அந்த கடன், அந்த எகிப்தியனை போல உங்களை அடிமைப்படுத்தி உங்களை வேதனைக்குள்ளாக மாற்றின அந்த வல்லமையை, அருமையானவர்களே, இந்த கால நேரத்தில் உங்களுக்காக இயேசு நீதியின் சூரியனாய் உதிப்பார் என்று சொன்னால் அத்தனை வல்லமைகளும் அழிந்து போகும். அல்லேலூயா, நிச்சயமாய் அழிந்து போகும். கர்த்தர் அதை நமக்காக செய்வார். இப்போ நீதியின் சூரியனா ஆண்டவர் உதிச்ச பிறகு அத்தனை எகிப்தியனும் உள்ள போயிட்டான். அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம், அவர்களில் ஒருவனும் தப்பவில்லை, ஒரே ஒருத்தன் கூட எஸ்கேப் ஆகல. அருமையானவர்களே, இப்ப இந்த வசனத்துக்கு அப்புறம் எகிப்தி தேசத்துல கேள்விப்பட்டிருப்பாங்க, பார்வோன் போனா பார்வோனோட ஒரு சேனை போச்சு, ஆனா அவங்களுடைய கர்த்தர் அவன் அழிச்சிட்டார். நானே தேவன் என்று கர்த்தர் என்று அவன் அறியும்படிக்கு அவன் இருதயத்தை கண்ணிடப்படுத்தினேன். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்று உங்களை யாராகிலும் ஏளனமாய் கேட்டால், நீங்கள் யார் என்று அல்லது நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் யார் என்பதை அவர்களுக்கு காட்டும்படி நிச்சயமாய் கர்த்தர் ஏதாகிலும் செய்வார். ஒரு பாட்டு உண்டு, என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்துடுவார். அப்படி அப்ப கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ளவில்லை. கர்த்தர் மேல இந்த கர்த்தருடைய நாமத்தின் மீது பார்வோனுக்கு ஒரு பயம் இல்லை, பார்வோன் அழிக்கப்பட்டான். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து பயந்தார்கள். அவர்களுக்காக நீதியின் சூரியன் உதித்தது, அதற்குள்ளே ஒரு ஆரோக்கியம் உண்டானது. அடுத்த அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பாட்டு பாடுறாங்க. பாட்டு என்பது யாக்கோபின் எழுத நிருபத்தின்படி மகிழ்ச்சியின் அடையாளம், மன மகிழ்ச்சி, நல்ல ஔஷதம். அவ பாருங்க, ஆரோக்கியம் உண்டாயிடுச்சு. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்கள் இந்த காலை நேரத்தில் வந்திருக்கலாம். எப்பக்கத்திலிருந்தும் நெருக்கப்படுகிறேன் என்கிற ஒரு நெருக்கம் உங்களுக்குள்ள இருக்கலாம். உங்களுடைய பலவீனம், உங்களுடைய வியாதி, உங்களுடைய பொருளாதாரம் உங்களை நெருக்கி கொண்டு உங்களை உடைக்கிறது போல இருக்கும். ஆனா உங்களுக்காக நீதியின் சூரியன் நிச்சயமாய் உதிப்பார். அவர் உதித்தார் என்று சொன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே அவைகள் காணாமல் போகும். இன்னைக்கு நீங்க பார்க்கிற இந்த பிரச்சனையை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இப்ப இது எல்லாவற்றையும் ஒரு வாலிபன் பார்த்து அது மோசே கூடவே இருந்து ஒரு வாலிபன் பார்த்து வச்சுட்டு இருந்தான். அந்த வாலிபன் பேர் யோசுவா. இப்போ யோசுவாவுக்கு ஒரு யுத்தம் வருதுங்க. யுத்தம் வரும்போது யோசுவாக்கு ஜெயம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. யோசுவா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முடிக்கலாம். யோசுவா 10:12. போதும், சூரியனே நீ கிபியோன் மேல நில்லு அப்படின்னு சூரியனுக்கு ஆண்டவர் இடத்துல பேசி, அந்த சூரியன் ஆண்டவரே கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணி வைங்க, எனக்கு ஒரு ஜெயம் கிடைக்கணும், எனக்காக நீதியின் சூரியனா நீர் உதித்து எனக்காக நெல்லும், நான் ஜெயிக்கிற வரைக்கும் நீங்க போவாதீங்கன்னு அந்த யோசுவா அந்த கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி அந்த சூரியனை நிற்க வைத்துக் கொண்டான். அன்றைக்கும் ஒரு வித்தியாசமான சூரியன் உதித்தது. இதுவரைக்கும் பூமியில மறுபடியும் அப்படி ஒரு சூரியன் உதிக்கல என்று வசனம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, அந்த யுத்தத்தில் யோசுவா ஜெயித்தான். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை. நாம் கண்களை மூடலாம். நாம் போகிற பாதையை கர்த்தர் அறிவார். நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் அவர் அறிந்திருக்கிறார். இந்த பாதையிலே உங்களை ஒடுக்கின சில வல்லமைகள் உண்டு. எகிப்தின் வல்லமைகள், பார்வோனின் வல்லமைகள், உங்களை பல வருஷமாய் அடிமைப்படுத்தி கொண்டிருந்த சில வல்லமைகள் உண்டு. உங்களுடைய பிரயாசங்கள் எல்லாம் அவன் எடுத்துட்டு போறான். உங்களுடைய வேதனைகள் எல்லாம் அவன் எடுத்துக்கொள்கிறான். வேதனை மாத்திரம்தான் உங்களுக்கு கிடைக்கிறது. வியாதி, பலவீனம், பொருளாதாரம், கடன், இப்படி பலவிதமான பிரச்சனைகள் உங்களை அடிமைத்தனப்படுத்தி கொண்டிருந்தது. கர்த்தர் உங்களை ஒரு நாள் அதிலிருந்து விடுவித்தார். எல்லாம் முடிஞ்சது, சந்தோஷமா இருக்கலாம்னு நீங்க நினைச்சீங்க.
மறுபடியும் அதே பிரச்சனை, மறுபடியும் அதே வியாதி, மறுபடியும் அதே கடன், மறுபடியும் அதே பாவம் உங்களை பின்தொடர்ந்து வந்தது. உங்களை அழித்து விடுமோ என்று நீங்கள் கர்த்தரிடத்தில் முறையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? நான் உனக்காக நீதியின் சூரியனாய் இதோ உதிக்கப் போகிறேன். நான் உன்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து முற்றிலுமான ஒரு விடுதலை உனக்கு தர இப்பொழுது வந்திருக்கிறேன். என் ஜனமே, நான் உங்களுக்காக இப்பொழுதே நீதியின் சூரியனாய் உதிக்கப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் நீதியின் சூரியனாய் உதிப்பார் என்று சொன்னால் நம்முடைய ஜீவியத்திலே நமக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில யோசுவா கேட்டு அந்த சூரியனை உதிக்க செய்தது போல நீங்களும் ஜெபித்து அந்த நீதியின் சூரியனை உதிக்கும்படி கேட்பீர்களாக. பாரீரரு நோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, பாரீரரு நோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெல்ல இரைச்சல் போலே, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெல்ல இரைச்சல் போலே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக நீதியின் சூரியனாய் உதித்தார் என்கிற விசுவாசம் இருக்கிறவர்கள் அல்லேலூயா என்று சொல்வோம். என்னுடைய வாழ்க்கையில என்னை பின்தொடர்ந்த வல்லமைகளை அவர் செங்கடலிலே சங்கரித்து போட்டார் என்று விசுவாசம் உள்ளவர்கள் அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக.